அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்லா. டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜா இப்போ நம்ம எல்லாமே குடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில லாஸ்ட் மினிட் நோட்ஸு, அப்புறம் ஃபார்முலா சீட்ஸு, ஃபுல் செட்ஸு, டிஎன் போர்டு இது எல்லாமே நம்ம வந்து ₹1200க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இதில பிரிண்டட் காப்பி எது எது வரும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் மினிட் நோட்ஸு. இந்த லாஸ்ட் மினிட் நோட்ஸில என்ன அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல நீங்க எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இருக்கக்கூடிய ஒரு பேஜ் தான் லாஸ்ட் மினிட் நோட்ஸ். இது கம்ப்ளீட்டா நாங்க ரெடி பண்ணது. எங்களுடைய மெட்டீரியல வச்சு நாங்களே ரெடி பண்ணது. அவ்வளோ அருமையா, எளிமையா இருக்கும். இது பிரிண்டட் குடுப்போம். ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா சொல்லிர்றேன். ஏன்னா இந்த டவுட் நெறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் செட் கொஸ்டின்ஸ். இந்த ஃபுல் செட் கொஸ்டின்ஸ்னா என்ன அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாம்ல எப்படி நீங்க எழுத போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாரி போட்டுட்டு, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ஸர் கீயும் குடுத்துருவோம். ஆன்ஸர் கீ வந்து பிடிஎஃபா மட்டும் தான் குடுப்பான். ஆன்ஸர் கீ வந்து எதில வராது அப்படின்னா, பிரிண்டர்ல வராது. பிரிண்டர்ல வராது. அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிலயுமே பாருங்க, இதில ரொம்ப முக்கியமான இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே பண்ணாதது, ஆன்ஸர் குடுத்துருப்போம். ஒய் நாட் அதர்ஸ் அதாவது மத்த ஆன்ஸர் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். இத ஃபர்ஸ்ட்டு குடுக்குறது எது அப்படின்னா, நம்ம 369 டெஸ்ட்லாம் மட்டும் தான். அப்புறம் 369 டெஸ்ட்லாம் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடுல ஒரு மெட்டீரியல்ல சென்டர் வாட்டர் மார்க் போடாம ஹெட்டர் மட்டும் போட்டு புக்கு டைப்ல குடுக்கக்கூடிய ஒரே இன்ஸ்டிடியூட் எது அப்படின்னா, நம்மளுடைய 369 டெஸ்லா தான். வேற எந்த இன்ஸ்டிடியூட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் மார்க் வாட்டர் மார்க் போடாம குடுக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா, அது இரிட்டேட் ஆகும் படிக்கிறதுக்கு. ஸோ, ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே, நாங்க அவ்வளோ விஷயங்கள ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து மெனக்கெட்டு நாங்க பண்ணுவோம். அப்படி தான் எல்லாமே இருக்கும் இதில. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மினாமிக்ஸ் இருக்கும். மினாமிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, என்டையரா நீங்க படிக்கிறீங்க. அதுக்கு ஷார்ட்கட் நம்ம கேட்போம்ல. எப்பவுமே இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷார்ட்கட் இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் மேப் அப்படின்னா மினாமிக் அசெம்பிளர் நீடட், போர்ட்டபிள் புவர் இப்படி ஷார்ட்கட்ஸ் இருந்தா மோர் ஓவர் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மினாமிக்ஸ் கோடுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் வைஸா நாங்க ரெடி பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா ஒவ்வொரு யூனிட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்ப்ளீட் ஃபார்முலாஸ் இருக்கும். எந்தெந்த ஃபார்முலாலாம் வரும் அப்படிங்கிறது ஃபார்முலாஸ் இருக்கு. அதுக்கடுத்து சம்ஸ் தனியா குடுத்துருக்கோம். இது வந்து பிரிண்டடா வராது. இது கம்ப்ளீட்டா வந்து சாஃப்ட் காப்பி மட்டும் தான் வரும். இப்ப சம்ஸ் எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சம் ஓரியன்டடான கொஸ்டின்ஸ் குடுத்து, அதுக்கு ஆன்ஸர் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுத்துருக்கோம் நாங்க. இதெல்லாம் வந்து ₹1200க்கு வாங்கும்போது யாருக்கும் நான் இதெல்லாம் தரோம் அப்படின்னு நாங்க சொல்லல. ஆனா, மாணவர்கள் கேட்டாங்கங்கிறதுக்காக இது எல்லாமே அடுத்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணது, கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணது இது எல்லாமேவும். சம்ஸ் அதே மாரி தான் ப்ரிப்பேர் பண்ணோம். 10 யூனிட்டுக்குமே முடிச்சாச்சு. அதேமாரி டிஎன் போர்டு. டிஎன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற கொஸ்டின காப்பி பேஸ்ட் பண்ணல. இதுலயுமே டிஎன் போர்டுல வந்து கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் 30 கொஸ்டின். அப்ப வந்து இதில மட்டுமே 900 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஒன்ல வந்து ஒரு 900 கொஸ்டின்ஸு, 900 கொஸ்டின்ஸு. இதில ஒரு 18 இதில ஒரு 16, 34 இதுலயும் வந்து 1000 கொஸ்டின் வச்சுக்கோங்க. அப்ப 2000 கொஸ்டின்ஸ் வந்து எதில வரும் அப்படின்னா, டிஎன் போர்டுல மட்டுமே 2000 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அது பிரிண்டட் கிடையாது. சாஃப்ட் காப்பியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். வித் ஆன்ஸர் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுபோக ஒவ்வொரு யூனிட்டுக்கு என்ன குடுக்குறோம் அப்படின்னா, யூனிட் டெஸ்ட் குடுக்குறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து கம்ப்ளீட் என்ன இருக்கும் அப்படின்னா, யூனிட் டெஸ்ட் இருக்கும். இந்த யூனிட் டெஸ்ட் ஒண்ணு ஆன்ஸர் கீ மட்டும் மாத்த சொன்னீங்க. அத அப்டேட் பண்ணிடுறேன் இன்னைக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன கேட்டாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரோகிராமோட சின்டாக்ஸ் கம்பேரிசன் கேட்டீங்க. அத இருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் 2 பேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, C++, பைத்தான், PHP, ஜாவாஸ்கிரிப்ட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 18 பேஜஸ் போட்டிருப்பேன். இந்த 18 பேஜஸ்ல வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். அது பேசிக் ஆப்பரேட்டர்ஸு, என்னென்ன கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படி யூனிட் வைஸா, அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள யூனிட் இருக்கும்ல, அது வைஸா நாங்க போட்டிருக்கோம். டீட்டெயில்டா போட்டிருக்கோம். இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இந்த ஸ்பேஸஸ்லாம் ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா, ஏதாவது திரும்பி உங்களுக்கு சின்டெக்ஸ் வேணும்னா நீங்க எழுதிக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த ஸ்பேஸஸுமே நான் விட்டுருக்கேன். இதிலுமே பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் வாட்டர் மார்க் இல்லாத ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறது 369 டெஸ்லா மட்டும் தான். ஸோ 369 டெஸ்லா எந்த அளவுக்கு டிஆர்பிக்கு ஒரு எக்ஸாமினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள்ட்டயும் நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். உங்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கிறதுல அதான். ஏன் அப்படின்னா, எவ்வளோ ஸ்டூடண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஏமாத்து வேலை நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா, நாங்க கன்டினியூஸா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க என்ன கேட்குறீங்களோ, அது இன்னைக்கு காலைல சொன்னீங்கன்னா, மேக்ஸிமம் சாயந்தரம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏஐ டீம் எங்ககிட்ட இருக்கு. எங்கனால பண்ண முடியாத விஷயங்கள், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டடா எங்கனால பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்ல. எல்லாமே எங்கனால பண்ண முடியும். அது கம்ப்ளீட்டா பண்ணுவோம். அதுக்காக தான் ஒரு போட்காஸ்ட்டுமே உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். ஃப்ரீயாவே குடுத்தேன். ஒரு 2 டேஸ் மட்டும் அவைலபிளா இருக்கு. நீங்க கேட்டு பாருங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் குடுத்துருக்கோம். ஸோ, கன்டினியூஸா நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும்.
அதாவது 369 டெஸ்லாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மிகப்பெரிய பொறுப்பு உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த வீடியோவ எல்லா குரூப்லயும் போடுங்க. ஷேர் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. ஏன் அப்டின்னா, எல்லா சென்டர விட மோர் தென் பெட்டர் எந்த அளவுக்கு பண்றோங்கிறத பாருங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், டெட்டு பெரிய அளவுக்கு நம்ம பண்ண போறோம். எல்லா கோர்சஸுமே வந்து ஏஐ இன்டிகிரேட்டட் கோர்ஸஸா தான் நம்ம பண்ண போறோம். சிஎஸ் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எங்க கூட இருந்தீங்க அப்டின்னா, உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்துற அளவுக்கு ஏஐ ஓரியன்டான எல்லா கோர்சஸுமே நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும், தாக்கத்தையும் உண்டு பண்ணும். பெரிய அளவுக்கு ஃபீஸஸ்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அதிகபட்சமா. அதுவும் இல்லாம இயர் லாங் சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இயர் லாங் 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஃபீஸ வாங்கிட்டு. அதுவுமே வந்து பாசிபிள் ஆனது எது அப்படின்னா 369 டெஸ்லால மட்டும் தான். ஸோ 369 டெஸ்லாவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கட்ட இருக்கு. ஸோ அத நான் நம்புறேன். நீங்க எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற எது வேணும்னாலும் கேளுங்க. தாராளமா எங்கனால எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, நாங்க சப்போர்ட் பண்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.